ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம 13 நாள் திருவனந்தபுரத்துல ஸ்டே பண்ணி ஷூட்டை நல்லபடியா ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் முடிச்சாச்சு. எஸ், இப்போ நம்ம கேரள மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு போறோம். அது எதுல போறோம்? ட்ரெயின்ல போறோம். இந்த ட்ரெயின்ல வாட் வி ஈட் இன் a day டிராவல் பண்ணும்போது பாப்போமா? வாங்க எல்லாரும் போலாம். லெட்ஸ் கோ. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இப்பதான் வாட் வி ஈட்டிங் டேன்னு பாத்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள கீழே ஃபுட்டு வந்துருச்சு, வந்து வாங்கிக்கோங்க. வாங்க போய் வாங்கிட்டு இருந்தேன். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். கிட்டத்தட்ட 13 நாளாவே பார்சல் சாப்பாடு தான். அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்து போனால அதே சாப்பாடு தான். பட் அம்மாவோட சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்றோம். இன்னைக்கு சாரி, எப்படி நாளைக்கு தான் சமைக்க முடியும், நைட் ஆயிடும் நம்ம போறதுக்கு. பட் நாளைக்கு வீட்டுல போறோம், நல்லா சமைக்கும், அப்படி எடுத்து சாப்பிடுறோம். ஆக்சுவலி வாட் வி ஈட் இன் a day பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காலையில இருந்து நான் பச்சை தண்ணி படவில்லை, சத்தியமா படவில்லை. ஃபர்ஸ்ட் தண்ணி தான். தண்ணி வந்து என்னன்னா, நம்மளோட அந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கும்ல, ட்ரை கிரேப்ஸ் திராட்சை, ட்ரை கிரேப்ஸை வந்து ஊற வச்சு நைட்டே வந்து ஊற வச்சிருவோம். அப்புறம் அந்த தண்ணி நல்லா சுடு தண்ணி அதை எடுத்து நல்லா. ஸோ இன்னைக்கு நம்ம மார்னிங் ஃபுட்டா எங்க அம்மா எங்களுக்கு வந்து சூப்பரா டிஷ் வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேப்சிகம் பொரியல், ஒரு எக்கு, அப்புறம் 2 தோசை, அப்புறம் சன்னா மசாலா மாதிரி என்னமோ ஒண்ணு. அது பட்டாணி தானே? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ இதுதான் எங்களோட காலையில் ஃபுட்டு. எங்க அம்மி சாரி, அது அம்மாக்கு. சரி, ஒரு பை மிஸ்டேக் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. தட்டுல சோத்தை பார்த்தோன்னே மெய் மறந்து போயிட்டேன் நான். ஆக்சுவலா வந்து எங்க அம்மா தோசை மட்டும்தான் அதுல எங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ஏன்னா இப்போ நீங்க வந்து எல்லாம் ஆக்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கனால லைட் லைட் தூக்கம் முடிக்கணும்ல, அதனால பாடி ஹெல்த் கொஞ்சம் பார்க்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா வந்து வெறும் கேப்சிகம் மட்டும் அப்புறம் முட்டை மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா பசி இருக்கிறதுனால அம்மா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நம்ம கையில சும்மா தானே இருக்கு, நம்மளே போய் தின்போம். இதுல என்ன இருக்கு? சட்டியை காலி பண்ணி வச்சிருவீங்களா இது விட்டா? சூப்பரா இருந்தப்பா. நிறைய கருவாப்ல கேப்சிகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா கேப்சிகம் வித் எக் பெப்பர் அதிகமா. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுல்லா சாப்பிட்டோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபுல்லா பிளேட்ல இருந்து எந்த வேஸ்ட்டும் வைக்காம இல்ல ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம நீங்க சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளே. ஓகே உறவுகளே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஜர்னி. ஓகே, இப்போ வண்டி எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? பேசாம தூக்கி ஒரு கொண்டைய போட்டணும். இப்போ மணி என்ன? 12:45, அதாவது 12:50. இப்படி ஒரு போட்டு இப்படி ஒரு பேண்ட் எடுத்து தூக்கி இப்படி போட்டுக்கணும். அவ்வளவுதான். டைம் ஷார்ப்பா 1 o'clock. இப்போ நாங்க சாப்பிட போறோம். சாப்பிடலாமா? நம்ம என்ன வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட போறோம்னா கப்பை கிழங்கு அதுக்கு மேட்சிங்கா மீன் குழம்பு அதுக்கு பரோட்டாவும் கறியும் அல்டிமேட். தோசை இருக்கு, அது வந்து காலையில மிச்சம் ஆயிடுச்சு. நாங்க சொன்னோம்ல வேஸ்ட் பண்ணோம். இதா கறி, இதா தோசை, பரோட்டா, இதா பரோட்டா. நானும் இப்படி எடுத்து ஒரு மீன் கறி கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சு லாஸ்ட் ஹாஃப் தோசை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஏன் நம்ம ஏஎஸ்எம்ஆர்லாம் வரும்ல, ஏஎஸ்எம்ஆர்லாம் அப்படியே வச்சு ஆள் அப்படியே முங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏன் நம்ம வாய்க்குள்ள போகாதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றது அப்படியே. இப்ப எதுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அரை தோசைய ஒரு சிக்கன் அதெல்லாம் வச்சு கறியோட சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. சொன்ன
எனக்கே கொஞ்சம் கேவலமா இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்க. நம்ம ஊர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியா? இல்ல இங்கே எல்லாம் நின்னுட்டா எப்படி வாய் அசைவிட்டு இருந்துச்சு. ஒரு இடையில எப்படின்னு ஒரு இடத்துல பண்ண மாதிரி அந்த இடத்துலதான் என் டங்குக்கே வெளியே வர்றதுக்கு அந்த தோசை எல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துச்சு. அந்த பிரெட் ஆம்லேட் அடே அதுதான் எனக்கு தெரியல. 2 முட்டையை போட்டு பிரெட் ஆம்லேட்டை போட்டுட்டு நடுப்புல ஒரே ஒரு பிரெட் 2 பிரெட் வேணும். 50 ரூபா. மை காட். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னிருந்தேன் வீட்டுல வந்து எங்க அப்பாட்ட நல்லா கிறிஸ்பியா இல்ல நல்லா காரசாரமா நல்லா காரசாரமா சமைச்சு வைங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால அது அருமையா ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நைட் என்ன சாப்பிட போறோம்னா ஆக்சுவலி அது ஃபைனலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபைனல். ஓகே, அதாவது நம்ம வந்து 7:30 அந்த மாதிரி தானே அந்த பரோட்டா சாப்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே இது ஒரே ஒரு தோசையும் லெக் பீஸ் நல்லா காரஞ்சரமா லெக் பீஸ் அதான் சாப்பிட போறோம். சாப்பிடலாமா? எடுத்து அதில் கொஞ்சம் கிச்சு லெக் பீஸ் கிடைக்கலையா? எப்படி இருக்கு? அடிப்பொடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு கிருத்திகாக்கா. தோசைல அதுவே பெரிய விஷயம் தான். ஃபைனலி நம்ம இந்த வாட் வி ஈட் இன் அதுவும் டிராவல் பண்ணும்போது நல்லபடியா வீடியோ முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம பட் ருபினா இன்னைக்கு நம்ம 4 நேரம் சாப்பிட்டுருக்கோம். அதாவது டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து டிராவல் பண்ணாலே பசிக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி தான் நாம. அதனாலதான் நம்ம 4 நேரம் சாப்பிட்டுருக்கோம். அது வீட்டுக்கு வந்து அப்பா ஃபுட்டை எப்படி விடுறதுன்னு ஒரு மனசு. அதனாலதான் 4 நேரம் சாப்பிட்டுருக்கோம். பசியெல்லாம் ஒண்ணும் இல்லை எங்களுக்கு. மாசத்துல சாப்பிட்டது. யூஸ்வலா அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. பட் நாங்க 15 days ரொம்ப கண்ட்ரோலா இருந்தோம். அந்த கண்ட்ரோல் எனக்கு கொஞ்சம் மீறிடுச்சு. கண்ட்ரோலா இருந்தா நாங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருந்தா எப்படி ஃபுட் எடுத்துக்கோங்க கண்டிப்பா இன்னொரு வாட் வி ஈட் இன் டே சேலஞ்சில பாப்போம். அது வரைக்கும் stay tuned உறவுகளே. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருங்க உறவுகளே. பாய்.